ஐடில வேலை இல்லையா? வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க ஃப்ரெஷர்ஸா இல்ல இப்பதான் ஐடிக்குள்ள கரியரை ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? சோ உங்களுக்காகவே 2026ல என்ன மாதிரியான கரியர்ஸ்ல உங்களுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அண்ட் இந்த 2026ல எந்த மாதிரியான டெக்னாலஜி நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான பர்டிகுலர் விஷயங்கள் சரியா கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். வணக்கம், இது வெப்டெக் அகாடமி. 2026ல நீங்க சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் படிக்கிறது மூலயமா கண்டிப்பா உங்களுடைய கரியரை நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான ஏஐ ட்ரிவன் வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான த்ரெட்ஸ் இருக்கு. அந்த த்ரெட்ஸை சமாளிக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் தேவை. அந்த செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் தான் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு ஆஃபீஸ் என்வரான்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் இல்லாம எந்த ஒரு ஆஃபீஸுமே பெருசா ரன் ஆகிறது கிடையாது. ஈவன் தோ ஒரு ஸ்டார்ட் அப்ல கூட அவங்க யூஸ் பண்ற கிளவுட் என்வரான்மெண்ட்டுக்கு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் பின்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா உங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து 2026ல பெட்டரா இருக்கும். இன்னைக்கான டேட்டா ட்ரிவன் வேர்ல்ட்ல சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் நிறையவே தேவைதான். சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் எதை பாதுகாக்கிறாங்க? டேட்டாவை பாதுகாக்கிறாங்க. அந்த டேட்டாவை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அடுத்ததான் நம்ம பார்க்க போற கரியரும் பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா ரிலேட்டடானதான். இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் டேட்டா, பிக் டேட்டா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல நீங்க டேட்டாவை கரெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலயமா, நீங்கள் டேட்டாவை கரெக்டாக அனலைஸ் பண்ணுறது மூலயமா ஒரு ஆர்கனைசேஷனோட டெசிஷன்ஸை இந்த டேட்டாவை வச்சு உங்களால் எடுக்க வைக்க முடியும் அப்படின்னா நீங்களும் ஒரு நல்ல டேட்டா சயின்டிஸ்ட் தான். முக்கியமாக இந்த டேட்டா சயின்டிஸ்ட் நீங்கள் படிக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸோட முக்கியமான டெசிஷன்ஸை எடுக்கவும் அந்த டேட்டா மூலயமா அந்த கம்பெனிஸுக்கு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணவும் தான். ஸோ தட் நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா பைத்தான், ரூபி, எஸ்கியூஎல் இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நீங்க படிக்கிறது மூலயமா உங்களுடைய கரியரை நீங்க டேட்டா சயின்டிஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற கரியர் டெவாப்ஸ். டெவலப்மெண்ட் டீமோ ஆபரேஷன்ஸ் டீமோ ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குற இடம் தான் இந்த டெவாப்ஸ். ஸோ இந்த டெவாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்கெஸ்ட்ரேஷன், சிஐசிடி பைப்லைன்ஸ், கியூபர்னெட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சர்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டெவாப்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் டீம் டெவலப் பண்ணி கொடுத்ததை அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் அண்ட் ஆபரேஷன்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை செக் பண்ணிட்டு ஒர்க் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு query ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலா இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த டெவாப்ஸ் உள்ள வருது. ஸோ இந்த டெவாப்ஸ் என்ன பண்ணுதுன்னா டெவலப்மெண்ட் டீமே அட்மினிஸ்ட்ரேஷன் டீமும் ரெண்டுமே ஒரே இடத்துல வேலை பார்த்தா, ஒரு இன்டர்மீடியட் பைப்லைன் வச்சு வேலை பார்த்தா எப்படி இருக்குமோ அதுதான் டெவாப்ஸ் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எந்தூசியாசம் இந்த டேட்டா ட்ரிவன் வேர்ல்ட்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எக்கச்சக்கமான ஏஐ ப்ராடக்ட்ஸ் வருது, எக்கச்சக்கமான கிளவுட் ப்ராடக்ட்ஸ் வருது, எக்கச்சக்கமான வெப் அப்ளிகேஷன்ஸ் வருது. இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல டெவாப்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணி தான் வருது. ஸோ தட் இந்த டெவாப்ஸை நீங்க 2026ல எடுத்து படிக்கிறது மூலயமா உங்களுடைய கரியரை வந்து சூப்பராகவே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேல சொன்ன 3 டெக்னாலஜியும் வளரத்துக்கு மிக முக்கியமா இருந்த டெக்னாலஜி தான் நம்ம அடுத்ததா பார்க்க போற கரியர். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னா யாரு எங்க இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு தேவையான சர்வீசஸை இன்டர்நெட் மூலமா கொடுக்குற வேலையை செய்யறதுக்கு பேர் தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா AWS, Azure, GCP, அதாவது கூகுள், ஸோ இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க எக்ஸாம்பிளா பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜிமெயில், கூகுள், அவுட்லுக், யூடியூப் இதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற பர்ப்ளெக்சிட்டி, ChatGPT, Claude AI, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கிளவுட் என்வரான்மெண்ட் தான் ரன் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி ப்ராப்பரா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த கிளவுட் என்வரான்மெண்ட் தான். ஒருவேளை இந்த கிளவுட் என்வரான்மெண்ட் அப்படின்றது ஒன்று டெவலப் ஆகவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது. மேக்சிமம் நம்ம 2000 காலகட்டத்தில் யூஸ் பண்ண எல்லா விஷயங்களும் இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஆட்டோமேட் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். ஸோ தைரியமா எடுத்து படிக்கலாம். AWS, Azure, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், அலிபாபா, ஹோஸ்டிஞ்சர் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க தாராளமா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை படிச்சு அது மூலமா அதுக்கு நீங்க வேலைக்கு போகலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபியூச்சரோட டெக்னாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படிப்பை சார்ந்துதான் இருக்கு, இந்த ஒரு வேலையை சார்ந்துதான் இருக்கு. நீங்க உங்களால வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும், ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் என்வரான்மெண்ட்ல ப்ராப்பரா வந்து உங்களால வேலை பார்க்க முடியும் அப்படின்னா தாராளமா இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்ச மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்.
இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு தான் பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் லெவல்ல ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AGI. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு AI மெஷின் லேர்னிங் ரொம்பவே முக்கியம். நீங்க சாட் ஜிபிடியை பத்தி அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல GPT அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்டு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ப்ரீ ட்ரைன்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான் எங்க ரெடி பண்ணுவாங்கன்னா இந்த மெஷின் லேர்னிங் மூலியமா தான். ஏன்னா அதை சொல்லி கொடுத்தாதான் கத்துக்கும். ஸோ இப்போ சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பாட் உருவாகிறதுக்கு காரணமே இந்த மெஷின் லேர்னிங் தான். ஸோ இந்த மாதிரி மெஷின் லேர்னிங் மூலயமா நீங்க நிறைய டூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஹியூமனை மெமிக் பண்ணாம ஹியூமனை ரெப்ளிகேட் பண்ண போது இன் ஃபியூச்சர்ல அது வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அது விதை போட்டிருக்காங்க. அடுத்த ஒரு 10 to 20 இயர்ஸ்க்குள்ள வந்து இன்னைக்கு நம்ம எப்படி AI யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அது வந்துடும். ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க அடாப்ட் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் மெஷின் லேர்னிங் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கரியரை நீங்க சூப்பரா மேலே எடுத்துட்டு போகலாம். இப்போ நான் மேலே சொன்ன டெக்னாலஜிக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கும் தேவைப்படுது, நான் ப்ரோக்ராமிங்லும் சில டெக்னாலஜிஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை வந்து நீங்க படிக்கிறது மூலமா 2026 உங்க கையில, அதுக்கப்புறம் உங்களுடைய கரியரை கண்டிப்பா ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி மேலே ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் மேலே சொன்ன டெக்னாலஜிஸுக்கு எல்லாம் எவ்வளோடா சம்பளம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கிறது எப்பவுமே ஐடியில் 20,000 30,000 தான் ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு டெக்னாலஜியை பொறுத்துமே அதோட சம்பளத்தோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இருக்கும். அதாவது 30,000 அடுத்த இயரில் 40,000 ஆகும், 45 ஆகும், 50 ஆகும், அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். பட் நான் மேலே சொன்ன டெக்னாலஜியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் எப்பயுமே 30-35,000 அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுடைய கரியர் அந்த சேம் ஃபீல்டில் இப்போ சைபர் செக்யூரிட்டி எடுத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிலேயே ஒரு 4 வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அப் டு 1 lakh to 1.5 lakhs வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். கிளவுட் இன்ஜினியர் நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு 35,000 நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கண்டினியூ பண்ண 1 year to 2 yearsக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த சேலரி வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் மேலே சொன்ன 5 டெக்னாலஜியுமே ஹை கிராஸ் பேயிங் சேலரி இன் இந்தியா. கண்டிப்பாக 30,000 ஸ்டார்ட் பண்றவங்க கரியர் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இயர்ஸ் ஆஃப் 5 to 6 இயர்ஸ்க்குள்ளவே அந்த ரேஞ்சை உங்களால அட்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபியூச்சர் ஓரியன்டட் ஐடி கோர்சஸை நீங்க படிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெப்டெக் அகாடமிக்கு ரீச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இருக்கு. எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஐடில வேலை தர்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா யூஸ் ஆகும்.